வல்லவனானார். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21. வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வல்லமையை எப்படி தரித்து கொள்வது? ஆபிரகாம் தான் வல்லமையை தரித்து கொண்ட வழிமுறையை மேலேயுள்ள வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த வசனத்தை முழுமையாக வாசியுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வசனத்தில் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். முதலாவது, நம்முடைய தேவன் வல்லவர் என்பது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவர். இரண்டாவது, அந்த வல்லமையை முழு நிச்சயமாய் நம்புவது. மூன்றாவது, தேவனை மகிமைப்படுத்துவது. நான்காவது, விசுவாசத்தில் வல்லவனாவது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். வானாதி வானங்களை சிருஷ்டித்த அவர் வல்லமையுள்ளவர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் அந்தரங்கத்தில் தொங்கவிட்டு நிலைநிறுத்துகிற அவர் வல்லமையுள்ளவர். அவருடைய வல்லமை மற்ற எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை. அது சர்வ வல்லமை. கர்த்தரை நாம் எவ்வளவுக்கெவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று போற்றுகிறோமோ அவ்வளவுக்கு நம்மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். கர்த்தருடைய கண்கள் யாருக்கு என் வல்லமையை கொடுக்கலாம், யாருக்கு என் வரங்களை கொடுக்கலாம் என்று ஆவலோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. சிம்சோன் மேல் தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வந்தபோது அவனை கட்டியிருந்த அத்தனை கயிர்களும் கட்டுகளும் அக்கினி பட்ட நூல் போல் எரிந்து சாம்பலாய் போனது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிறைக்கும் பொழுது எந்த சூனிய கட்டும் செய்வினை கட்டும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை அவர் அக்னி ஜுவாலையாக மாற்றுவார். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை அவர் கட்டளையிட விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி சந்ததியை தருவேன் என்று சொன்னார். கர்த்தர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார். கர்த்தர் கொடுத்த வல்லமையினாலே வானத்தின் நட்சத்திரங்களை போன்ற சந்ததியை பெற்றுக்கொண்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் கர்த்தருடைய இன்னொரு வல்லமையை சார்ந்து கொண்டார்கள். அதுதான் தப்புவிக்கும் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை. தானியேல் 3:17. அவர் வல்லவர் வல்லவர் என்று முழங்கின முழக்கத்தின்படியே கர்த்தர் அவர்களை அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அவர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்பதை அறிக்கையிடுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் விடப்போவதில்லை. நினைவிற்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தானியேல் 6:22.